கோவை அருகே 1.25 கிலோ தங்கத்தை கொள்ளையடிக்க கொள்ளை கும்பல் பயன்படுத்திய லாரி சிக்கியுள்ளது. நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் கேரளாவில் முகாமிட்டுள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்கலாம். தென்னிலவன், தற்போது அந்த லாரியானது சிக்கியிருக்கின்றது, தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கேரளா மாநிலம் திரிசூரை சேர்ந்தவர் ஜெய்சன் ஜேக்கப். இவர் பாத்தீங்கன்னா தங்க நகை வியாபாரியா இருக்கிறாரு. இவரு நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து 1.25 கிலோ தங்க கட்டிகளை வாங்கி கொண்டு கோவை வந்திருக்கிறார். பின்னர் கோவையிலிருந்து நேற்று காலை கேரளா நோக்கி காரில் சென்ற போது எட்டிமடை எல்லை மாகாளியம்மன் கோயில் அருகே வந்த போது ஒரு மர்ம கும்பல் ஒன்று லாரியால் காரை மோதிவிட்டு மேலும் உள்ளே இறங்கி அந்த காருடன் தங்க கட்டிகளையும் கொள்ளையடித்து சென்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு எல்லை மற்றும் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் அந்த தனிப்படை போலீசார் கேரளாவிலேயே முகாமிட்டு அந்த மர்ம கும்பலை தேடி வரும் நிலையில அந்த கொள்ளையடிக்க பயன்படுத்திய அந்த கொள்ளையர்கள் கொண்டு வந்த லாரியானது தற்போது பிடிபட்டிருக்கிறது. எட்டிமடை அருகே அந்த லாரியானது கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த லாரியின் உரிமையாளர் யார், அந்த லாரியை ஓட்டி வந்தவர் யார் என்பது குறித்தான விசாரணையை தனிப்படை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட திருடி செல்லப்பட்ட கார் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது. அது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. மேலும் அந்த தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய காரணத்தினால விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.